கொண்ட ராகு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட சேரும் போது ஒரு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு அப்படிங்கறத வந்து உருவாக்குங்க. அது இப்போ பணம் சார்ந்த கிரகத்தோட சேருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவு பணத்தோடைய தேவையை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். அது பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் என்னுடைய வேலையில வந்து நான் எவ்வளவோ திறமசாலியா இருந்தும் எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ரீசென்ட் டைம்ஸா எனக்கு வந்து நிறைய அவமானங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க இனிமே கவலைய என்னன்னா, சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும். கூடவே சேர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தவறான வழியில நீங்க போறதுக்கான வாய்ப்பையும் உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா கொண்டு வந்து குடுப்பாரு. வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சதுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய அங்கீகாரம் இது எல்லாத்தையும் ராகு வந்து கொடுப்பாருங்க. சாதாரண அங்கீகாரமா அது இருக்காது. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். கேது பக்கம் வருவோம். கேது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் ஏதாவது நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த சொத்துக்கள் வந்து இழந்து போறது, அப்படி இல்லைன்னா வந்து சேவிங்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சு போறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வரதுக்கான வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பத்தி தாங்க. வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெற போகுது. இதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி கொடுக்க போகுது. அதே நேரத்துல என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுது, எனக்கு வந்து இதுக்கு மேல என்ன கவலை இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்து அவங்களை வந்து சோதிக்கவும் போகுது. இதனால உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராகுவும் கேதுவும் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மூலமா வந்து என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாங்க. தேவர்களுக்கு அமிர்தத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அசுரர்களுக்கு வந்து அது கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்போ அசுரர்கள் கூட்டத்துல இருந்த ஒரே ஒரு அசுரன் மட்டும் அந்த தேவர்கள் கூட்டத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் வந்து உட்கார்ந்துருவாரு. சோ அவருமே வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சிருவாரு. இதனால கோவப்பட்டு அவருடைய தலைய வந்து வெட்டிடுறாங்க. சோ அந்த தலை வந்து ஒரு பக்கமா போய் விழுந்தாலும் அவருக்கு வந்து உயிர் போகல. ஏன்னா அந்த உயிர் போகக்கூடாது அப்படின்றதுதான் இந்த அமிர்தத்தை வந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால அந்த தலைக்கு வந்து ஒரு பாம்போட உடலும், அந்த உடலுக்கு வந்து ஒரு பாம்போட தலையும் வந்துருது. அதனால இந்த பாம்பு உடலையும் மனித தலையும் கொண்டது ராகு அப்படின்னும், பாம்புடைய தலையையும் மனித உடலையும் கொண்டதை வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை மூலமா நம்ம இன்னொரு விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி மனுஷங்க வந்து ஒரு விஷயத்துல அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்பாக்சன் வந்து அடைய மாட்டாங்களோ, எனக்கு அடுத்து இது வேணும், எனக்கு வந்து இது வேணும், எனக்கு இந்த விஷயங்கள் இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகளோட பல தேடல்களோட எப்படி இருப்பாங்களோ அதே போல இந்த மனிதன் தலை கொண்ட பாம்பு உடல் கொண்ட ராகு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட சேரும் போது ஒரு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வந்து உருவாக்குங்க. அது இப்போ பணம் சார்ந்த கிரகத்தோட சேருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவு பணத்தோடைய தேவையை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். அது பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையையும் உருவாக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பெரிய அளவுல செய்யணும், பிரம்மாண்டமா செய்யணும், இது எல்லாமே வந்து ராகுவை தான் சொல்லுவாங்க. சோ ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அதிகமா இருந்தது அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு லைஃப் வந்து எனக்கு வேணும், நான் வந்து எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இதுவே நீங்க இப்போ கேதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்புடைய தலை மனித உடல். அதனால வந்து பெரிய அளவு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் இருக்காது. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு வந்து எதுவுமே வேணாம்ப்பா, நான் பாட்டுக்கு இருக்கிறத வச்சுட்டு இருக்கிறேன், இல்லைன்னா வந்து இருக்கிறது கூட எனக்கு வேண்டாம், எனக்கு எது மேலயுமே பற்றே இல்லை, எதுலையுமே வந்து ஒரு விரக்தி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத வந்து கேது வந்து குறிக்குங்க. அதே போல ஏதாவது மருத்துவம், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சரி பண்றது அப்படின்றத வந்து இந்த கேது அப்படிங்கறது பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் இப்போ வந்து ஒருத்தங்க எடுத்துட்டே இருக்காங்க, ரெகுலரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த கேதுவோட அம்சத்துக்கு கீழே வரக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதனால இப்போ கேது வந்து ஒரு கிரகத்தோட சேருது அப்படின்னா அது மேல வந்து ஒரு பற்றற்ற நிலை வந்து அவங்களுக்கு வந்துருங்க. அதனால குடும்ப வாழ்க்கையிலயும் சில பேருக்கு வந்து பற்றற்ற நிலை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேது குடும்ப வாழ்க்கை சார்ந்த கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் கூட இந்த ராகு கேது சேரும் போது அதற்கு ஏற்ற மாதிரியான நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் வந்து நம்ம தீய பலன்கள்னு இல்ல, சில விரக்தியை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்துடலாம்.
ரிஷப ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரிஷபத்தை பொறுத்த அளவுல இவங்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த ராகு இப்ப இவங்களுக்கு 10ஆம் இடத்துல வரப்போகுதுங்க. மற்ற கிரகங்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து இப்ப மேஷத்துக்கு அப்புறமா ரிஷபம் அப்படிங்கறது நமக்கே தெரியும். ஆனா இந்த ராகுகேது பொறுத்த அளவுல மேஷத்துக்கு அப்புறமா அவங்க மீனம்க்கு வருவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. சோ அந்த வகையில இப்போ ரிஷப ராசிக்கு இவங்க 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராங்க. இதனால கண்டிப்பா இவங்க வந்து என்ன ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதுவரை எனக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க. நான் வந்து வேலைக்காக நிறைய இடத்துல முயற்சி பண்றேன். வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையில வந்து நான் எவ்வளவோ திறமைசாலியா இருந்தும், எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ரீசென்ட் டைம்ஸா எனக்கு வந்து நிறைய அவமானங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க இனிமே கவலையே பட வேணாம். அந்த தொழில்ல வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த ராகுகேது பயிற்சியில நீங்க வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க. அதுவும் சாதாரண வளர்ச்சியா இருக்காது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்கும். இதுவரை வந்து நான் நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு கால் லெட்டர் கூட வரல அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. பார்த்தா ஒரு 4 ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அதுல நீங்க வந்து எத சூஸ் பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு உங்கள வந்து கூட்டிட்டு போகுங்க. இதுவும் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய நல்ல மாற்றங்கள தான் கொடுக்க போகுது. அதே நேரத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு சனியும் வராரு இல்லையா? அதனால இந்த 2 கிரகங்களுமே சேர்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத நிச்சயமா உருவாக்க போறாங்க. என்னன்னா சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும். கூடவே சேர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தவறான வழியில நீங்க போறதுக்கான வாய்ப்பையும் உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா கொண்டு வந்து குடுப்பாரு இந்த ராகு. ராகு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வழியில போனா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்க முன்னாடி வந்து பெரிய ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுவாரு. பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய கனவுகள் இது எல்லாத்தையுமே ராகு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்து நம்மள வந்து இந்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணுவாரு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஒரு அரசியல்ல இருக்கேன். நான் வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சதுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய அங்கீகாரம் இது எல்லாத்தையும் ராகு வந்து குடுப்பாருங்க. சாதாரண அங்கீகாரமா அது இருக்காது. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். எப்படி நம்ம வந்து சங்கர் சாருடைய படத்த சொல்லுவோமோ, அதே மாதிரி இந்த ராகு வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியா தான் நிச்சயமா இருக்கும். பிரம்மாண்டமான புகழா இருக்கும். என்னன்னா, அது சரியான வழியில நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இல்லன்னா பெரிய அளவு நியூஸ்ல நம்ம பேர் வர்ற அளவுக்கு கூட இந்த ராகு பண்ணி வச்சுரும். ஸோ அதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சில சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப நாளா வந்து உடம்புல வியாதி இருந்திருக்கும். அது இவ்ளோ நாளா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இந்த காலகட்டத்துல அத கண்டுபிடிச்சு, அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்க்காக நீங்க வந்து முயற்சி பண்றது, அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து சக்சஸ் ஆகுறது, இல்ல இவ்ளோ நாள் ஒரு நாள்பட்ட வியாதி இருக்கு. அந்த வியாதிக்கான மருத்துவம் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா, அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சரியான ஒரு டாக்டர் வந்து கிடைப்பாங்க. சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்து, இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உருவாகும். ராகு மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் வரும்? என்ன மாதிரியான சில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய ஆசைகள வந்து வச்சிருக்கிறது, பெரிய பெரிய ஆசைகள வந்து உருவாக்குறது, அது எல்லாத்தையுமே இந்த ராகு வந்து பண்ணும் தான். ஸோ இது வந்து சரியானது தானா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து சரி வருமா? அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா, இந்த ராகுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைய தான் கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுத்துருங்க. இப்ப கேது பக்கம் வருவோம். கேது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு வந்து இவ்ளோ நாள் ஏதாவது நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அந்த சொத்துக்கள் வந்து இழந்து போறது, அப்படி இல்லன்னா வந்து சேவிங்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சு போறது, அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கல்வி வந்து கொஞ்சம் மந்தமா போறது. இல்ல நான் ஏற்கனவே வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வருது. அப்படிங்கிறதும் உங்களுக்கு வருங்க. நீங்க வந்து ஒரு அங்கீகாரத்துக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒரு பொது சேவையில இருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் இட கேது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்த நிச்சயமா உருவாக்கும். நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தலைக்கணத்தோட இவ்வளவு நாள் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் தலையில தட்டி உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயணங்கள் வந்து நீங்க போறது. ஏதாவது வந்து மருத்துவ பயணமா இருக்கும், ஆன்மீக பயணமா இருக்கும். நான் இவ்ளோ நாள் இந்த ஊர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு சரியா வரல. இப்ப வந்து பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு டாக்டர் வந்து தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க போறது. அதன் மூலமா அது வந்து உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகவும் செய்யும். அது ஒண்ணு. இல்ல நான் வந்து எனக்கு கொஞ்ச நாளா ரொம்ப மனசே சரியில்ல. ஒரு மாரி அடைஞ்சு வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு கோவில் கொலன்னு போயிட்டு வரேனே அப்படின்ற மாரி திடீர்னு வந்து ஒரு பயணத்துக்கு போறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரயாணம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குங்க. அதனால அது தேவையான பிரயாணம் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சில பேருக்கு என்னன்னா, ஒரு 4 தடவ போய் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 10 தடவ போனா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வீண் அலைச்சலாவும் அது வந்து அமையுங்க. அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா வந்து இருக்கணும். வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். போனா கவர்ன்மென்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கிடைக்கவே இல்ல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகுறது, இல்லன்னா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து அடுத்த ஒரு எக்ஸாம்க்காக வந்து பாஸ் ஆகுறது, இந்த மாதிரி அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த கேதுடைய பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நான் ஏற்கனவே சாட்டிஸ்ஃபைடுங்க அப்டின்னீங்கன்னா, கொஞ்சம் டவுன் ஆகுறது. இல்ல நான் ரொம்ப நாளா இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்டின்னா, இதுல வந்து ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது. இந்த மாதிரி ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த வந்து இந்த ராகு, கேது பயிற்சி அப்டிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த ராகு வந்து என்ன பண்ணும், கேது வந்து என்ன பண்ணும் அப்டிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அத நீங்க முழுசா பார்த்திருந்தீங்க அப்டின்னா, இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இது தவிர, இப்ப வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வராரு, 4ஆம் இடத்துக்கு கேது போறாரு அப்டின்றத வச்சு நம்ம காலச்சக்கரத்தின் அடிப்படையில வந்து நம்ம சொல்றோம். 4ஆம் இடம்னா இந்தந்த விஷயங்கள், 10ஆம் இடம்னா இந்தந்த விஷயங்கள். இதுவே அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அது சார்ந்த விஷயங்கள்லயும் வந்து நல்ல முன்னேற்றம் வருது. அப்படி இல்லைன்னா, அது சார்ந்த பிரச்சனைகள் வருது. அப்படிங்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சியில இருக்கும். ஆனா பொதுவா இப்ப நம்ம வந்து ரிஷப ராசிக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, எல்லாருக்குமே இது வந்து பொதுவான பலனா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இந்த 10ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் இருப்பாரு. இல்ல 10ஆம் இடத்துல ஒரு குரு இருப்பாரு. இல்ல 4ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த இடத்துல வந்து ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, அது சார்ந்த விஷயங்களையும் நெறைய நன்மைகளும் நடக்கும், சில தீமைகளும் நடக்கும். இத வந்து நீங்க ஒரு ஜோதிடர பார்த்து, உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? இந்த ராகு கேது பெயர்ச்சியில இன்னும் என்ன விஷயத்துலலாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.